காவல்துறை குற்றப்பிரிவு போலீசார் நீண்டகால குற்ற பின்னணி கொண்ட குற்றவாளிகளை தேடி வந்தனர். அப்போது முக்கிய வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட பிரீத்தம் பிரகாஷ் என்பவர் பல மாதங்களாக தலைமறைவாக இருந்து வந்தது போலீசாருக்கு தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து பிரீத்தம் பிரகாஷை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். ஆனால் பிரீத்தம் பிரகாஷை போலீசாரால் நெருங்க முடியவில்லை. இதையடுத்து குற்றவாளி பிரீத்தம் பிரகாஷின் செல்போன் சிக்னலை வைத்து ஆராய முயற்சி செய்தனர். அப்போது அவரின் செல்போன் உபயோகத்தில் இருந்து வந்ததும் அது ஹரியானா மாநிலம் சோனிபட் பகுதியில் இருப்பது போன்றும் காட்டியது. அதைத் தொடர்ந்து சோனிபட் விரைந்த போலீசார் சிக்னலை வைத்து டிராக் செய்ததில் அந்த செல்போனை டாக்ஸி ஓட்டுநர் ரோஹித் என்பவர் பயன்படுத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து விசாரணையை தொடங்கினர். முதலில் தான் வேறொருவரிடமிருந்து செல்போன் விலைக்கு வாங்கியதாக ரோஹித் கூறினார். ஆனால் அதனை நம்பாத போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை தொடங்கினர். விசாரணையில் பிரீத்தமை அவரது மனைவியுடன் சேர்ந்து கொன்றதை ஒப்புக்கொண்டார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் பிரீத்தம் மனைவி சோனியாவையும் அழைத்து விசாரணையை தொடங்கினர். கொலையான பிரீத்தம் பிரகாஷை சோனியா தனக்கு 16 வயது இருக்கும்போதே காதலித்து பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்திருக்கிறார். இந்த தம்பதியருக்கு ஒரு மகன் 2 மகள்கள் உள்ளனர். டெல்லியின் அலிப்பூரில் வசித்து வந்த பிரீத்தம் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சட்டவிரோதமாக துப்பாக்கிகளை வைத்திருத்தல், கொள்ளை மற்றும் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. பிரீத்தமின் நடவடிக்கையை விரும்பாத சோனியா அவரின் குற்றத்தை நிறுத்த பலமுறை முயற்சித்த போதிலும் அது பலனளிக்கவில்லை. மேலும் குடிபோதையில் வீட்டிற்கு வந்து தன்னை தொடர்ச்சியாக தாக்கி வந்ததாக சோனியா போலீசாரிடம் கூறியுள்ளார். இதற்கிடையே கடந்த 2023ஆம் ஆண்டில் டாக்ஸி ஓட்டுநரான ரோஹித்துடன் சமூக வலைதளம் மூலம் நட்பாகியிருக்கிறார். பின்னர் இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்து போக இறுதியில் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். ஆனால் பிரீத்தம் அதற்கு தடையாக இருப்பார் என எண்ணி இருவரும் பொறுமையாக இருந்துள்ளனர். அதையடுத்து கடந்த ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி மீண்டும் பிரீத்தமுடன் சோனியாவுக்கு சண்டை ஏற்பட்டுள்ளது. இதனால் சோனிபட்டில் உள்ள தனது சகோதரி தீபாவின் வீட்டிற்கு கிளம்பியிருக்கிறார். சோனியாவை ரோஹித் சோனிபட்டிற்கு காரில் அழைத்து சென்றிருக்கிறார். அப்போது பிரீத்தமை கொலை செய்து விடலாம் என ரோஹித் சோனியாவிடம் கூறியிருக்கிறார். அதற்கு முதலில் சோனியா மறுத்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி சோனியாவை வீட்டிற்கு அழைத்து வர பிரீத்தம் சோனிபட்டிற்கு சென்றார். அப்போது சோனியா வர மறுத்ததால் அவர்களுக்குள் மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த சோனியா பிரீத்தமை கொல்ல முடிவு செய்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து தனது சகோதரியின் மைத்துனர் விஜய் என்பவரிடம் கொலை செய்ய 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளார். பின்னர் திட்டமிட்டபடி அன்றிரவு தனது சகோதரியின் வீட்டில் பிரீத்தமை தங்க வைத்துள்ளார். அப்போது தூங்கிக் கொண்டிருந்த பிரீத்தமை விஜய் கத்தியால் குத்தி கொன்றார். பிறகு அவரது உடலை கவரில் சுற்றி எடுத்துச் சென்று ஒரு கால்வாய் அருகே வீசினார். பின்னர் அடுத்த நாள் காவல் நிலையம் சென்ற சோனியா தனது கணவரை காணவில்லை என புகாரும் அளித்திருக்கிறார். பிரீத்தம் உடலை வீசுவதற்கு முன் அவரிடம் இருந்த செல்போனை எடுத்து வைத்திருந்த சோனியா அதனை ரோஹித்திடம் கொடுத்து அழித்து விடும்படி கூறியதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். ஆனால் ரோஹித் அந்த செல்போனை அழிக்காமல் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்திருக்கிறார். இதுதான் ஒரு பெரும் கொலையை கண்டுபிடிக்க துருப்புச் சீட்டாக அமைந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து பிரீத்தம் உடலை அந்த கால்வாயிலிருந்து கைப்பற்றிய போலீசார் சோனியா, ரோஹித் மற்றும் விஜய் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ரோஹித் மீது ஏற்கனவே 4 குற்ற வழக்குகள் இருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. ரோஹித் மற்றும் சோனியா இருவரும் கடந்த ஏப்ரல் மாதம்தான் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.